வெல்கம் டு கமலிஸ் டேரி. ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஹேரோட அடர்த்தி நிறையா வேணும், ஹேர் க்ரோத் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க்கை என்னோடய பொண்ணுக்கு தான் நான் போட்டு காட்ட போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க் நான் நிறையா டைம் போட்டிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி தான் சேனலில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து இந்த பொருள் காமனாக எங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும். இதோட மில்க் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதனால் இதோட சத்துக்கள் என்னென்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ஐரன், பயோட்டின், அதே மாதிரி ஒமேகா 3, ஜிங்க், விட்டமின் இ, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஒரு முடிக்கு என்னென்ன தேவையோ முக்கியமாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த சோயாபீன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற சோயாபீன்ஸை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து நம்ம இப்போ ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இவ்வளோ சத்துக்கள் அடங்கியதை நிறைய இன்டேக்கும் எடுத்துக்கோங்க, ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் உள்ள பாலிசியே வந்து ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு. ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ஹேர் மாஸ்க்கும் போடுறப்ப ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இதை ஊற வச்ச பிறகு இதை நான் அரைக்கிறேன். இதை அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு மில்க் வரும், சோயா மில்க். ஸோ இந்த சோயா மில்கில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சோயாபீன்ஸை அப்படியே பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதிலேருந்து எடுக்கக்கூடியது தான் டோஃபு. பன்னீருக்கு பதிலாக டோஃபு, அதாவது வீகன்காரவங்க சாப்பிட்றது தான் இந்த சோயா மில்க்கு. ஸோ யாரெல்லாம் வீகன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்த சோய் மில்கை வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த சோய் மில்கில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹேர் கேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இது வரைக்கும் சொன்னாங்களா என்னன்னு தெரில, இனிமேல் காப்பி அடித்து போட்டாலும் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சோயா மில்கில் நீங்கள் நிறைய விதமான ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ரெடி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சோயா சங்க் பார்த்திங்களா எவ்வளோ வந்து இது அப்படியே தடவினீங்கன்னா இதெல்லாம் முடியல மாட்டிக்கும். அதனால தான் நம்ம இதை வடிகட்டி ஒரு சோயா மில்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் அப்படியே தடவலாம். எப்படி ஒரு தேங்காய் பால் வந்து நீங்கள் ஹை ப்ரோட்டீன் அதில் இருக்குதோ, இதில் ஹை ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் ஒமேகா 3, ஜிங்க்கு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து உங்களோட தலைக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கோங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த சோயா மில்கை மட்டும் நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். இப்போ இது வந்து என்னோடய பொண்ணுக்கு தடவை போகிறேன் இல்லையா, அவள் ஒழுகுது, எனக்கு பிடிக்கல அப்படி இப்படிம்பா, அதுக்கோசரம் வந்து தலையில் நிற்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கோசரம் இதில் வந்து செம்பருத்தியோட இலை பொடி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு செம்பருத்தியோட இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. இந்த சோயாவை வச்சு இன்னும் உங்களுக்கு வந்து ஹேர் மாஸ்க் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் பக்கமாக வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சோயா மில்கை வச்சு எப்படிலாம் ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் நிறையா தடவை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க்கு. ஏன்னா அதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அதில் வந்து ஹை ப்ரோட்டீன், அதே மாதிரி ஐரன், ஜிங்க்கு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தலைக்கு தடவுறதை விட நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்மளோட முடி வளர்ச்சியை நம்ம எடுத்துக்கிற இன்டேக் தான் இருக்குது. நமக்கு டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். நீங்கள் போடுற ஹேர் மாஸ்க் வந்து உங்களோட முடியை மாய்ஸ்டராகவும் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி நீங்கள் போடுறது கொஞ்சமாவது வந்து உங்களோட ஸ்கேல்ப்குள்ளே போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கும் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் வச்சு நல்லா பண்ணிங்க. எப்பயுமே ஏதாவது பவுடர் ஆட் பண்ணுறப்ப அந்த மாதிரி விஸ்க் இருக்குது இல்லையா, அந்த விஸ்க்கை வச்சு நீங்கள் வந்து நல்லா கலக்குனிங்கன்னா கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கு யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு முடியோட அடர்த்தி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் மாஸ்க்கை போடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ரெக்னென்சி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஏதாவது ஹேர் மாஸ்க் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு தான் இருக்கிறேன். அந்த ஹேர் மாஸ்க்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கை நீங்கள் தொடர்ந்து வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும்.
என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, வீடியோ குவாலிட்டியும் சரியில்லை, வீடியோ எடுக்கிறதும் சரியில்லை அப்படின்ட்டு. என்னால் என்ன முடியுமோ அதை தாங்க எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு அவசரம் நான் போய் ஹை அண்ட் கேமராவோ ஒரு வீடியோகிராஃபர் எடுக்கிறதுக்கோலாம் என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது. இங்கே நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். என்னால் முடிஞ்சு எனக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஒரு சேனல் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் இவ்வளோ தான் முடியும். உங்களுக்கோசரம் வந்து ஒரு எடிட்டரோ ஒரு ஹை அண்ட் கேமராவோ இதெல்லாம் பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஸோ அதுவும் வந்து நான் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ போடுறப்ப எனக்கு வந்து இன்னொருத்தர் பின்னாடி இருந்து பேக் சைடு வீடியோ எடுத்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என்னோடய பொண்ணு 12 வயசு, அவளை வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். அவனால் எவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கமெண்ட்டை வந்து நான் இதை வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல. அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கலாம். ஒருவேளை அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் கூட சொல்லியிருக்கலாம், வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இல்லைன்ட்டு. இல்லை எரிச்சல்லையும் சில பேர் சொல்லுவாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் ஓகே, பட் என்னால் இவ்வளோ தாங்க முடியும் இந்த சேனலில். அதனால் உங்களால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வந்து நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு குவாலிட்டியோ இல்லாட்டி வீடியோ எடுக்கிறது சரியில்லைன்னா நீங்கள் வந்து பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. என்னோடய வீடியோவை என்னோடய டிப்ஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்களே எனக்கு போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தடவி விட்டாச்சா. இப்போ தடவி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இந்த அம்மாவை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெயில் வேறு இல்லை, அப்பப்போ விட்டு வந்தது. ஏன்னா எப்பயுமே இந்த வெயில் இருந்தால் தான் அந்த முடியோட ஷைனிங் வந்து அழகாக தெரியுமா. ஸோ அப்போ தான் வெயில் வந்தது அப்படின்ட்டு வெயிலில் திரும்பி நிற்க சொன்னால் சூரியனை பார்த்து நிற்கிறாங்க. இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது, வீடியோ வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கூட முழுசாக எடுக்கவே இல்லை. என்னை எடுக்கவும் விடலை. அந்த சைடு இந்த சைடு ஆடிக்கிட்டே இருந்துட்டு என்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. முடி பார்த்திங்கன்னா நார்மலாகவே இவளுக்கு கொஞ்சம் வந்து சில்கி ஹேராக தான் இருக்குது. ஆனால் சீக்கிரமாகவே வந்து சிக்கு விழுந்துடுது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரிலாம் ஆட்டினான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஸ்கூலுக்கு போனிடெயில் போட்டுட்டு போனாவோ இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போனாலோ சிக்கு விழுந்துடுது. அதனால் நம்ம வந்து ஏதாவது இந்த ஆர்கன் ஆயில் அந்த மாதிரிலாம் தடவி தான் நான் அனுப்புறது. ஃப்ரீ ஹேர் மோஸ்ட்லி விட மாட்டா. அப்படியே விட்டாலும் ஏதாவது ஒரு நாள் வந்து நான் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு விடுவா. ஆனால் இந்த வயசில் நான் இந்த மாதிரி ஹேர் மெயின்டைன் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான். நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு வந்து போட்டியாக வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்துட்ருக்குறா. பார்க்கலாம், இன்னும் நம்ம பார்க்க தானே போகிறோம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் எவ்வளோ நீள முடி வளர்ந்துருக்குது இவளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்கோட ரிசல்ட்டு இது தாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் மாஸ்க்கை நீங்கள் போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா போடுங்க. இந்த சோயா பீன்ஸையும் சும்மா வேக வச்சு சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாலட்டில் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விதத்தில் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஹைப்புங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஏய், என்னோட முடியை ரீச் பண்ணிடுவ போலடி அளவை. நீ தான் ஜெயிக்க போறியா? நான் தான் வெட்டி விட்டுருவேன். நான்லாம் வெட்ட விட மாட்டேன். வீடியோ ஒன்றை வச்சு ஒரு வீடியோ எடுக்க முடியுது. அப்போ ஒன்றை வச்சு ஒரு ஊருக்காக கூட போட முடியாதுங்கிற மாதிரி என்ன போட்டு. ஏய், ஒழுங்கு மரியாதை வந்து நில்லுவா. தலை சிக்காக போகுது. இப்போ நீ அடி வாங்க போகிறேன்ட்ட நில்லுடினா. இந்த வெயில் பையன் வேற போயிட்டான். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. Thanks for watching. Don't forget to subscribe to Kamlee's Dairy.